Taste the Daily. கார்த்திக், அதே மாதிரி ஞானசேகரன் ஆளுங்கட்சி நிர்வாகி அல்ல என்றும் அரசு தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த முழு விவரங்கள். திமுகவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று தற்போது நீதிபதிகளிடம் அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அவருக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும், அதே போல கட்சி நிர்வாகத்திலும் அவர் இல்லை என்றும் தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் ஞானசேகரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவை சேர்ந்தவர் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் பரவலாக உறுதிப்படாத ஒரு தகவலாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது நீதிமன்றத்திலே அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை அரசுக்கு இருப்பதால் அவர் திமுக நிர்வாகியோ அல்ல திமுக கட்சியை சேர்ந்தவரோ இல்லை என்று அரசு தலைமை வழக்கறிஞர் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்து அவர் கூறும்பொழுது, அரசு தரப்பில் தலைமை கூறும்பொழுது, புகாரில் இவர் மட்டும்தான் இருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். மேலும் அதாவது இது குறித்து நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் புலன் விசாரணை தொடர்ச்சியாக நடந்துபட்டிருக்கிறது எனும்போது ஒரு வழக்கில் மட்டும்தான் ஞானசேகர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை எப்படி கொண்டு வர முடியும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக இந்த புலன் விசாரணை அதிகாரி என்பது கமிஷனுக்கு கீழ் பணிபுரிபவர், அவர் எப்படி மற்றொருவரை கண்டுபிடிப்பார் என்றும் நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக ஞானசேகருக்கு காலில் கட்டு எப்படி வந்தது என்றும் காவல்துறையிடம் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மேலும் அரசு வழக்கறிஞர் உறுதியாக ஞானசேகருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் கட்சியில் அடிப்படை உறுப்பினரோ நிர்வாகியோ எந்த பதவியிலும் இல்லை என்று தேவை திமுகவுக்கு இருக்கிறது மற்றும் அரசுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தற்போது நீதிபதிக்கு முன்னே அவருக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் இந்த கட்சியுடைய உறுப்பினர் இல்லை என்றும் தற்போது தெளிவுபட தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். Taste the Daily.